வாங்க வாங்க சொந்தங்களே, இது உங்கள் சொதப்பல் ராணி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்ருங்க. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்க்கலாமா? வணக்கம் சொந்தங்களே, எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ வந்து ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வீடியோ. பார்ட் 1 வீடியோ கிளீனிங் வீடியோ போட்டிருக்கேன், ஹவுஸ் கிளீனிங் வீடியோ. அதோட கண்டினியூவேஷன் இது பார்ட் 2 ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வீடியோ. இதுக்கப்புறம் பார்ட் 3யும் இருக்குது. கிளீனிங்க்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோங்கிறதையும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த வீடியோவும் போடுவேன். தொடர்ந்து அந்த வீடியோவும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து வர வீடியோவும் பாருங்கள். இப்போ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் என்னென்ன தூக்கி போட வேண்டியது இருக்கோ, வீணாக போனதெல்லாம் தூக்கி போட்டுட்டு திரும்பி எடுத்து வைக்கணும். அதில் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது மட்டும். அதுக்கு அடுத்தது இதுக்கு இடையில ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, ஃபுல்லாக எடுத்து அந்த ட்ரேவெல்லாம் எடுத்து நான் சோப் போட்டுலாம் வாஷ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு ஈரட்டவல் வச்சு தொடச்சி எடுத்திங்கனாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அந்த ஸ்டாண்ட்லாம் ஜஸ்ட்டு அப்படியே கழட்டிட்டு ஈரட்டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அப்படியே திரும்பி வச்சுட்டு வச்சிடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சோப்பு போட்டு வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு, அப்பா அவ்வளோலாம் தேவையே இல்லை. அதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணுறோம்ல, அப்போ மட்டும் பண்ணால் போதும். நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். எப்போவுமே என் ஃப்ரிட்ஜு க்ளீனாக தான் இருக்குது. அதுமாரியே வெளியிலையும் ஒரு ஈரட்டவல் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துடணும். லைட்டாக வந்து வினிகரோ வாசனைக்காக கம்ஃபர்ட்டு கொஞ்சோண்டு போட்டு, அப்புறம் ஜாமான் கழுவுற அந்த லிக்விடு கொஞ்சோண்டு ஒரு 2-3 ட்ராப்ஸு போட்டு நல்லா தண்ணியில் ஒரு கப்பு தண்ணி வச்சுட்டு அதில் நனைச்சி இதை பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். அதுமாரி வீக்லி ஒன்ஸு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் காய்கறி எடுத்து என்னென்ன காய்கறி வீணாக போயிருக்கு, என்னென்ன நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்து பழசெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து வைங்க. அப்போ தான் ஃப்ரிட்ஜோட லைஃப் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜு எப்போவுமே பளிச்சுனே இருக்கும். யார் வந்து பார்த்தாலும் எப்படிம்மா உன் ஃப்ரிட்ஜு எப்போவுமே க்ளீனாகவே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுமாரி வீக்லி ஒன்ஸு ஒரு 10 மினிட்ஸு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு ஈரட்டவல் வச்சு வைப் பண்ணி எடுத்துகிட்டு பழசெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி உள்ளே வச்சிட வேண்டியது தானே. அதுக்கப்புறம் திரும்பி வீக்லி ஒன்ஸ் நம்ம காய்கறி புதுசு வாங்குவோம், ஸ்டோரேஜ் பண்ணுவோம். அதுக்காகவும் அதேமாரி பண்ணுறது. க்ளீன் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம். அப்புறம் அந்த காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி புதுசு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவர், ஒரு 1 1/2 ஹவர்னு வச்சுக்கோமே டோட்டலாக பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். இது என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, மேலே இந்த ட்ரேலெலாம் வந்து காய்கறி அதெல்லாம் இருக்குது. நான் கடை வச்சுருக்கேன்ல, காய் கடை வச்சுருக்கேன், டெய்லரிங் கடை. 2ம் ஒரே கடையில் தான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் காய் கடை, பின்னாடி வந்து டெய்லரிங் கடை. என்னோடய ஷாப் வீடியோ என்னோடய பழைய வீடியோவில் இருக்கும், போய் பாருங்கள். நான் வேணால் அந்த இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இது என்னென்னா, ரம்ஜான் அப்போ இந்த காய்கறி மீந்து போனதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். 2-3 நாள் கடை சாத்திட்டேன் ரம்ஜானுக்கு அப்புறம். எப்படின்னா, ரம்ஜான் தீபாவளி அப்போல்லாம் ஹெவி ஒர்க்கு, ஸ்டிச்சிங் போகும், காய்கறியும் அப்போ தான் பயங்கரமாக சேல் ஆகும். அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் 2-3 நாள் கடை திறக்க மாட்டேன். ஃபுல்லாக வீடும் அப்படியே கிடக்கும். ஏன்னா வீட்டெல்லாம் அப்படியே போட்டுட்டு தான் நான் கடையை பார்ப்பேன். ஃபுல்லாக கடையிலே தான் இருப்பேன். வீடே பார்க்க முடியாது. சமையல் மட்டும்தான் வீட்டில் செய்வேன், மற்றபடி எல்லாம் அப்படியே கிடக்கும். அதனால் 2-3 நாள் லீவை போட்டுட்டு வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு நானும் இடையில ஒரு நாள் ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி ஷாப் ஓப்பன் பண்ணுவேன். அதனால் அதில் உள்ள காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் குடமிளகா, பழுத்த மிளகாவா மாறிடுச்சு. அந்த குடமிளகா பச்சை கலர் இருந்தது, அப்புறம் பச்சை மிளகா இருக்குது. அதில் வந்து மாங்காய், காய்கறி, எல்லா காய்கறியும் நம்ம கடையில் வேஸ்ட்டாக வருது. நம்ம தானே முதல் போட்டு வாங்கி வைக்கிறோம். அப்போ அது மீந்து போகிறதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, நாள் உள்ள காய்கறி வதங்கி போனது தான் எங்கள் வீட்டில் சமையல். அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ள காய்கறிக்கு கஸ்டமருக்கு, அதனால் அதை மனசு வராது. அதனால் அதுமாரி பண்ணுவேன். அந்தமாரி விதை எடுக்கக்கூடியதெல்லாம் வந்து விதை எடுத்து வச்சுட்டு, பீன்ஸு அதுக்கெல்லாம் விதை எடுத்து வச்சுட்டு மேலே தோலை தூக்கி போட்டுருவேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் நான். அப்புறம் அதில் தயிர் இருக்குது.
மேலே வந்து அது கொஞ்சோண்டு ஜெம்ஸ் மிட்டாய் என் பொண்ணோடது. முட்டை ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்குது, இப்போதைக்கு முட்டை இல்லை. அது எசன்ஸ், ரோஸ் எசன்ஸு, பாதாம் எசன்ஸு. அப்புறம் இதெல்லாம் வந்து என் பிள்ளைக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பான். அப்போ அதுமாரி சப்பாத்திக்கு கிரேவி செய்கிறதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் அதில் இருக்கும். அடுத்தது சில்லி சாஸ், சோயா சாஸ், மில்க் மெய்டு, மயனஸு எல்லாம் அந்த ட்ரேயில் இருக்கும். பாப்கார்ன், ஆக்டிவ் பாப்கார்னு கேட்பா. திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்டானா டக்குன்னு அந்த ஆக்டிவ் பாப்கார்ன் நம்மளுக்கு கை கொடுக்கும். அப்புறம் மக்கானாவும் கை கொடுக்கும். அது ரெண்டையும் எடுத்து 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அதை எடுத்து பசங்கள்கிட்ட சாப்பிட கொடுத்துடலாம் பாப்பாட்ட. அந்த மாதிரி அதில் பெரும்பாலும் நான் ஃப்ரிட்ஜில் வந்து குழம்புலாம் வைக்க மாட்டேன். அதில் என்ன இருக்குன்னா, முனையில் இருக்கிறதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த டப்பாவில் இருக்கிறது மாவு. இந்த சில்வர் டப்பா வந்து ஒருத்தவங்களுக்கு குழம்பு வச்சுக்க சொல்லி கொடுத்தாங்க, அந்த டப்பா. மற்றபடி காய்கறி கடையில் உள்ள காய்கறி தான் அதில் வச்சுருப்பேன். அடுத்தது இதில் என்ன ஃப்ரீசரில் என்ன இருக்கும்னா, தேங்காய் திருவி ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன். அப்புறம் உடச்ச மூடியாகவும் அப்படியே இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் மூடி இருக்கும்ல, அந்த மூடிலாம் வச்சுருப்பேன். அதுக்கடுத்து கீழே உள்ள ட்ரேயில் வந்து பால் பாக்கெட்டு, பன்னீர், பட்டரு அதெல்லாம் அதுக்கு கீழே வச்சுருப்பேன். திருவுண தேங்காய் உடனே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கீழே இதிலே வச்சுருவேன். அது அடுத்தது திரும்பி சமையல் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால அது திருவுண தேங்காயும் அதில் இருக்குது, தேங்காய் மூடி. அதுமாரி அது இவ்வளோதான் நம்ம ஃப்ரிட்ஜு. முடிஞ்சிச்சு இந்த வீடியோ, இதோட முடியுது. தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர பார்ட் 3 வீடியோவும் பாருங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.